வெல்கம் டு மை சேனல் டாபு டொலிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஃபேமஸ் பிளேயான டாக்டர் ஃபாஸ்டர்ஸ். டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் யார் எழுதிருக்காங்கன்னா கிறிஸ்டோபர் மார்லோட மேஜர் ஃபேமஸ் ஒர்க்ஸ் தான் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ். டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் ஒர்க்கை பத்தி டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம். பயோகிராஃபி பார்த்தோம்னா கிறிஸ்டோபர் மார்லோ 1564 இருந்து 1593 வரைக்கும் அதுக்கு ஷேக்ஸ்பியரோட ப்ரீடெசர்னு சொல்றாங்க. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஷேக்ஸ்பியர் ப்ரீடெசர்னா ஷேக்ஸ்பியருக்கு முன்னாடியே ரைட்டிங் ஆரம்பிச்சிட்டாரு. ஷேக்ஸ்பியருக்கு முன்னாடியே ரைட்டிங்ஸ் ஆரம்பிச்சதால ஷேக்ஸ்பியரோட ப்ரீடெசர்னு சொல்றாங்க. எங்க போனான்னு பார்த்தோம்னா கேண்டபரினாலே எல்லாருக்கும் ஞாபகம் வரும். சார்ல்ஸோட கேண்டபரி டேல்ஸ் படிச்சோட அந்த பிளேஸ்ல தான் போன் ஆயிருக்காரு. பிப்ரவரி 1564. ஃபாதர் பார்த்தோம்னா ஜான் ஷூ மேக்கர் தான். மதர் பார்த்தோம்னா கேத்ரின், டாட்டர் ஆஃப் ரெட்டர் ஆஃப் சென்ட் பீட்டர்ஸோட டாட்டர் கேத்ரின். அவங்க ரெண்டு பேர் கப்பல்ஸ்க்கு மொத்தம் எவ்வளவுனா 9 சில்ட்ரன். கிறிஸ்டோபர் செகண்ட் சைல்டுன்னு சொல்றாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தெரிஞ்சுக்கலாம். தி கிரேட்டஸ்ட் ரைட்டர் ஆஃப் ரெனசான்ஸ் பீரியட்னால 16th century வச்சுக்கோங்க. கிரேட் இன்னோவேட்டர் அண்ட் பிராண்ட் ரோஸ். இவர் யாருன்னு பார்த்தோம்னா ஃபவுண்டர் ஆஃப் ரொமான்டிக் ட்ராஜடியோட ஃபவுண்டர் இவர் தான் கிறிஸ்டோபர் மார்லோனாலே ஃபவுண்டர் ஆஃப் ரொமான்டிக் ட்ராஜடி. எக்ஸாம்ல கேட்பாங்க. ஜானர் பார்த்தோம்னா ஹாரர், ரொமான்டிக், கிளாசிக்கல் டிராமா. இது கிளாஸ் பார்க்கும்போதே பக்கத்துல நோட்ஸ் எடுத்து சின்ன சின்ன மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸாமுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவரோட மேஜர் ஒர்க்ஸ் பார்த்தோம்னா ஹீரோ அண்ட் லியாண்டர் போயம், தமிழ் த கிரேட் 2-part play 1587, டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் 1588, ஜூ ஆஃப் மால்டா 1590, எட்வர்ட் 2 1591, மொசாக் ஆஃப் பாரிஸ் 1593, டிட்டோ பிளே குவீன் ஆஃப் காட்டேஜ் இது 1593. இது எல்லாமே அவரோட மேஜர் ஒர்க்ஸ். மெயின் கேரக்டர்ஸ் பார்த்தோம்னா டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் அவர் தான் ஜெர்மன் ஸ்காலர். அவருக்கு 2 மெஜிஷியன் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க, பால்டியஸ் அண்ட் கார்னியஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் தான் வேக்னர். மெசாஃபர்ஸ் அண்ட் லூசிஃபர் பார்த்தோம்னா மாஸ்டர் ஆஃப் டெவில்ஸ், குட் ஏஞ்சல் அண்ட் பேட் ஏஞ்சல்ஸ் இருக்கும். இதுல மெயினா ஓவரால் கேரக்டர்ஸ் பார்த்தோம்னா டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் 16th century ஒரு ஸ்காலர் ப்ரோட்டாகனிஸ்டா காட்டுவாங்க. மெட்டாபிசிக்கல் டெவில், அதுக்கு ஒரு மாஸ்டர் டெவில் இருக்கும் லூசிஃபர். வேக்னர் சர்வன், இவங்க ஃபாஸ்டர்ஸ் ஒரு ஃப்ரெண்ட். ஓல்ட் ஏஞ்சல், குட் ஏஞ்சல் இருப்பாங்க. ஆஸ்ட்ரேடர், லுனோ, போப், சார்ல்ஸ் வைட். இன்னைக்கு ஆல் கேரக்டர்ஸ்மே பிளேக்குள்ள வரும். நான் டீட்டெயிலா அவங்க எங்க வருவாங்கன்னு உங்களுக்கு சொல்றேன். கீ ஃபேக்ட்ஸ் பார்த்தோம்னா ஃபுல் டைட்டில் ட்ராஜிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் லைஃப் அண்ட் டெத் ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ். இது முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ல கேட்பாங்க. பிஜிடிஆர்பி, நெட் எக்ஸாம் எல்லா இடத்துலயுமே இந்த கொஸ்டின் மெயினா கேட்பாங்க. இது பிளேயோட ஃபுல் டைட்டில் என்ன? ட்ராஜிக் ஹிஸ்டரி ஆஃப் லைஃப் அண்ட் டெத் ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ். ஆத்தர் பார்த்தோம்னா கிறிஸ்டோபர் மார்லோ. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் 1592, பப்ளிஷ் 1604. இதோட ஜானர் பார்த்தோம்னா ட்ராஜடி அண்ட் மாரலிட்டி பிளே. சீன்ஸ் பார்த்தோம்னா 13 சீன்ஸ் இருக்கு. ப்ரோலாக் அண்ட் எபிலாக் ரெண்டுமே கோரஸை வச்சு தான் இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க, எண்டும் பண்ணிருப்பாங்க. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளே ஆஃப் எலிசபெத் ஏரால ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளேன்னு சொல்றாங்க. பிளஸ் ரெனைஸ் ஹியூமனிசமும் மிடேவல் மாரலிட்டி பிளேயோட எலமெண்ட்ஸும் ரெண்டும் மிஸ் பண்ணி பிளட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஃபாஸ்டர்ஸோட ட்ராஜிக் டவுன்ஃபால் இது பிளே சர்வ்ஸ் அஸ் எ டைம்லெஸ் கேஷனரி டேல் அபவுட் ஹியூமன் ரைட்டை பத்தி ஒரு டேலாக கொடுத்துப்பாரு. இந்த சிம்பிள்ஸ் என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா பிளட், குட் அண்ட் பேட் ஏஞ்சல்ஸ் வரும், ஸ்கின் வரும். ஸ்கின் அந்த சவுண்ட் எக்ஸிஸ்டிங் சொல்றாங்க. பிரைட், என்வி, கல்டானி, லஸ்ட், பர்த், கிரீட், ஸ்லோ. நமக்குள்ள இருக்க அந்த சவுண்ட் எண்ணங்கள்லாம் சவுண்ட் எக்ஸிஸ்டிங்ஸ் சொல்றாங்க. இதோட ஃபேமஸ் லைன்ஸ் பார்த்தோம்னா எப்லாக் ஒரு லைன் வரும். Only to wonderful and lawful things and not to betray the souls for forbidden knowledge. இது எப்லாக்ல வரும். அதுக்கப்புறம் ஃபேமஸ் லைன் பார்த்தோம்னா ஃபார் திஸ் ஃபேஸ் that launched 1,000 skips and burned the topless tower of Ilium, hugely hell and came not. Come not, Lucifer, I will burn my books at Midmaffers. இதுதான் அவரோட ஃபேமஸ் லைன்ஸ். சம்மரி பார்த்தோம்னா டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் யாருன்னா ஒரு பிரில்லியன்ட் ஸ்காலர். எங்கன்னா விட்டன்பர்க், ஜெர்மனில, who became dissatisfied with the limits traditional forms of knowledge. எல்லா நாலேஜையும் உங்களுக்கு தெரியும், எல்லா நாலேஜும் படிச்சு முடிச்சிட்டாரு. பிலாசபி, மெடிசன், லா, தியாலஜி இது எல்லாமே படிச்சு முடிச்சு அவர் ரொம்ப டயர்டா இருக்காரு. இன்னும் ஏதாவது புதுசா கத்துக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போதுனா லாங்கிங் ஃபார் அன்லிமிட்டட் பவர் அண்ட் நாலேஜ் he turns to magic and makes it paired with Lucifer through the demon metaphors.
சோ இவங்க 2 பேர் வரதுக்கு முன்னாடி இவங்க எப்படி வந்து பிளாக் மேஜிக் கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும்னா, ஈரோப்ப சுத்தி 16th செஞ்சுரியில வந்து விச்சஸ் நிறைய இருக்கும். பிளாக் மேஜிக் கத்துக்கிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. சோ அந்த மெயின் பண்ணி தான் கிறிஸ்டோபர் மார்லோ வந்து இந்த பிளேல சொல்லியிருப்பாரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆன அந்த 2 மெஜிஷியன் இருப்பாங்கல்ல, வேல்டியஸ் கான்வர்ஸ். அவங்க வந்து எது கத்துக்கிட்டீங்கன்னா பிளாக் ஆர்ட்ஸ் கத்துக்கோ, உனக்கு ஒரு நியூ கேரியரா இருக்கும் இந்த மெஜிஷியன் பத்தி. சோ அப்படி சொல்லும் போதுதான் வந்து குட் ஏஞ்சல் பேட் ஏஞ்சல்னா இது வந்து நல்லது. குட் ஏஞ்சல் வந்து நல்லதா சொல்லும். பேட் ஏஞ்சல் வந்து நீ பிளாக் மேஜிக் கத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு நியூ கேரியர் ஸ்டார்ட் ஆகும். இன்னும் நீ நிறைய பெரிய வேர்ல்ட்லயே ஃபேமஸ் ஆகலாம் அப்படிதான் சொல்லி இது பண்ணும். ஆனா நீ வந்து கடவுள் சொல்றது நீ கடவுள் பக்கம் நீ போகவே கூடாது. அப்படி இருந்தா மட்டும்தான் நீ பிளாக் மேஜிக்கும் ஃபுல்லா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே வந்து சொல்லிடும். ஆனா இவருக்கு வந்து அரை மனசா இருக்கும். இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா ஒரு அரை மனசாவே இருக்கும். ஓவராலா உள்ளது கிட்டத்தட்ட எல்லாரும் சொல்லி சொல்லி என்ன பண்ணோம் பிளாக் மேஜிக் கத்துக்கணும் ஆசை வந்து ஒரு மனசுக்குள்ள அதிகமா வந்துடும். சோ அப்ப வந்து அந்த மெட்டாபர்ஸ் அந்த ஏஞ்சல்ஸ் வந்து சொல்லும், நீ வந்து கண்டிப்பா இது பண்ணியே ஆகணும்னா கடவுள் பக்கம் போக கூடாது. நான் சொல்றதை நீ கேட்கணும். லூசிஃபர் என்னோட மாஸ்டர் லூசிஃபர்கிட்ட அவர் சொல்ற டீலை நீ ஓகே சொல்லணும். அப்படி என்ன டீல்னு ஃபாஸ்டர்ஸ் கேட்கும்போது சொல்லும், நான் என்ன பண்ணுவேன்னா உன்னோட சோலும் அவரோட சோலும் 24 இயர்ஸ்க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அந்த 24 இயர்ஸ் வரைக்கும் நீ என்ன வேணா பண்ணலாம், எது வேணா பண்ணலாம், நீ என்ன மேஜிக் பண்ணாலும் இங்க நடக்கும். நீ வேர்ல்ட்ல ஃபேமஸ் நம்பர் 1 மேஜிஷியனா இருப்ப. ஆனா அந்த எண்ட் ஆஃப் 24 இயர்ஸ் முடிச்ச உடனே எக்ஸ்பீரி ஆகணும்னா என்னோட சோர்ஸை வந்து வாங்கிப்போம். அது மாதிரி வாங்கிப்போம். அப்ப நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் மாதிரி ஓகே சொல்லுவாங்க. இப்ப குட் ஏஞ்சல் வந்து இது வேணாம் சொல்லிக்கிட்டே இருப்பான். இவர் கேட்கவே மாட்டாரு. ஓவராலா என்ன பண்ணுவாரு, ஒரு டீல் போட்டேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா இவரை தூக்கி ஒரு சர்க்கிள்ல லார்ட் சர்க்கிள்ல நடுவுல உட்கார வச்சுட்டு இந்த பழைய படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல மெஜிஷியன் பிளாக் மேஜிக் பண்றவங்க பாப்பாங்கல்ல, அந்த மாதிரி மெட்டாபிக்ஸ் நிறைய அந்த மேஜிக் ஆஃப் புக்கை வச்சுட்டு ஸ்பெல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி அவருக்கு என்ன பண்ணணும்னா இது பண்ணணும்னா உங்க பிளட்டை வந்து ஹேண்ட்ல அறுத்துட்டு அந்த பிளட்டால ஓம் ஃப்ரூஜின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டின் வேர்ட் வந்து எழுது அப்படின்னா ஓம் மேன் ஃபிளைன்னு அர்த்தம். அது எழுதுனதுக்கு அப்புறம் லூசிஃபர் வந்து இந்த சோலை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். அந்த பிளட் வரும்போதே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வார்ட் வந்து வார்ன் பண்ணுவாரு இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க எதுவுமே கேட்க மாட்டாரு. பிளாக் மேஜிக் கத்துக்கணும் ஆசையில அந்த சோலை வந்து 24 இயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாரு. சோ இதுக்கப்புறம் இந்த பிளேல என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். சோ இதுக்கப்புறம் அவர் கத்துக்கிட்டு சும்மாவா இருப்பாரு, இல்லாத அட்டகாசம் அநியாயம் எல்லாம் பண்ணுவாரு. ஈரோப்ல ஃபுல்லா டிராவல் பண்ணுவாரு. அந்த மெட்டாஃபில்ஸ் அந்த ஒரு டெவில் சர்வன் கொடுத்தாங்களா அதை வச்சுட்டு ஃபுல்லா ஊர் சுத்துவாரு. அங்க போய் என்ன பண்ணுவாரு, ஃபாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாருன்னா ஒரு போப் கிட்ட போய் என்ன பண்ணுவாருன்னா என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப போய் அவ்வளவு அட்டகாசம் பண்ணுவாரு. அந்த டைனிங் டேபிள் ப்ரேயர் பண்ண விட மாட்டாரு. இது பண்ண ஏன்னா காடுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறது இப்ப டாக்டர் ஃபாஸ்டர்ஸ். சோ அதனால என்ன பண்ணுவாருன்னா அவர் சாப்பிட விட மாட்டாங்க. போட்டு அவ்வளவு அந்த சர்ச்ல அவ்வளவு அட்டகாசம் பண்ணுவாங்க. கோர்ட்ல வந்து ஒரு பிரிசனர் வச்சிருப்பாங்க ப்ரூனோன்னு சொல்லிட்டு. அவருக்கு தண்டனை கொடுக்குற டைம்ல அவங்க போப்பை வந்து டைவர்ட் பண்ணிட்டு ஏமாத்திட்டு ப்ரூனோவுக்கு கூட்டிட்டே போயிடுவாரு. எங்க போவாருன்னா சார்ல்ஸ் பைன்னு சொல்லிட்டு அந்த எம்பரர், ஏன்னா கோர்ட் ஜெர்மன் எம்பரர் வந்து இன்வைட் பண்ணிப்பாரு ஃபாஸ்டர்ஸ். சோ அப்படி போகும்போது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரூனோவை வந்து கொடுத்துருவாரு. ப்ரூனோவை யாருன்னா சார்ல்ஸ் பைனோட அவங்களோட ஆளுங்க, அவங்களோட சோல்ஜர்ஸ். சோ போப் சார்ல்ஸ் பைக்கு வந்து போப் வந்து ஒரு எனிமி. சோ எனிமி டைம்ல இவ்வளவு தூரம் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுது. இவங்க 2 பேர் பேசும்போது எனக்கு நீ வந்து கிரேட் அலெக்சாண்டரை வந்து கொண்டு வர முடியுமா, நான் பார்க்கணும் அவரை. சோ மேஜிக் மூலியமா கிரேட் அலெக்சாண்டரை அவருக்கு முன்னாடி உருவமா கொண்டு வருவாரு. அதை பார்த்துட்டு சார்ல்ஸ் பை வந்து ரொம்ப ஹாப்பியாயிடுவாரு. சோ அது இது வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பாரு. சோ இவரோட மேஜிக்கல் ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அங்க இருக்க நைட்ஸோட ஹெட்டெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஹெட்டை வந்து திருப்பி கழுத்துக்கு நெக் கிட்ட கொண்டு வருவாரு. இதெல்லாம் வந்து அங்க இருக்கவங்க சுத்தி இருக்கவங்களுக்கு பார்க்கறவங்க கடுப்பா இருக்கும். டாக்டர் ஃபாஸ்ட் செய்யலாம். நம்ம சார்ல்ஸ் பை வந்து வேற எதுவும் சொல்ல மாட்டாரு. அதை என்ஜாய் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. சோ ஃபர்ஸ்ட் ஒரு மேஜிக் பண்ணது வந்து கிரேட் அலெக்சாண்டரை கொண்டு வருது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் 3 பேர் இதுக்கு நடுவுல என்ன பண்ணுவாங்கன்னா வேக்னர் அந்த ரோபின் கிளாங் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் வீட்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி திட்டுவாங்க. அவங்க மேஜிக் பண்றேன்னு சொல்லிட்டு பீப்புள்ஸ் எல்லாம் ஏமாத்திட்டு இருப்பாங்க டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் இல்லாத டைம்ல. சோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அவர் எங்க டிராவல் ஆவாருன்னா ரிவர் மூலியமா ஒரு டிராவலர் வந்து எங்க போவாருன்னா டியூக் ஆஃப் ஹேண்ட்ஹோல்ட்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட்ல இன்வைட் பண்ணுவாங்க ஒரு மேஜிக் பவரை பத்தி. இதுக்கு முன்னாடி ஒரு சண்டை நடக்கும் ஆஸ்திரேலியா இந்த நைட் ஸ்கூல்ல தான். அப்ப வந்து ஆஸ்திரேலியா என்ன பண்ணுவாரு, ஃபாஸ்டர்ஸோட காலை வந்து கட் பண்ணிட்டுவாரு. சோ இவர் தான் நம்மளுக்கு மஜிஷியன் ஆச்சு, கால் வந்து திருப்பி வந்துடும். ஆனா ஆஸ்திரேலியா தெரியாது. இந்த மாதிரி டியூக் ஆஃப் ஹேண்ட்ஹோல்ட்
உள்ள போகப்ப நீ ஒரு மேஜிஷியனே கிடையாது, உங்க காலை நாங்க கட் பண்ணிட்டோம், வேணா பாருங்க செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது ஒரு கால் வந்து இருக்கும். அவங்க டியூக் அண்ட் டச்சஸும் ஒரு ஒய்ஃபும் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவாங்க டாக் ஃபாஸ்டர்ஸோட மேஜிக் பவர் தான் கேட்டுட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஹெலன் ஆஃப் ட்ராய் எங்களுக்கு முன்னாடி கொண்டு வரும் ஃபேமஸ் ஹெலன் ஆஃப் ட்ராய் அப்படின்னு சொல்லும்போது டாக் ஃபாஸ்டர்ஸ் கொண்டு வருவாரு. ஹெலன் ஆஃப் ட்ராய் வந்து எல்லாரும் பார்த்தோன்னு பிரமிப்பா இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ அழகு அந்த பியூட்டி ஹெலன் ஆஃப் ட்ராய். சரி இவரும் வந்து அந்த பிரைஸ பார்த்து ரொம்ப அழகா பண்ணிட்டு பிரைஸ் பண்ணிட்டு பேசிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு அப்புறம் ஆகும் நம்மளோட காலம் வந்து இதோட முடிய போகுது. 24 இயர்ஸ் நம்ம இவ்வளவு நாள் நம்ம எதை பத்தியுமே யோசிக்காம நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம், இஷ்டத்துக்கு நம்ம ஊரை சுத்திட்டோம், இஷ்டத்துக்கு தப்பு பண்ணிட்டோம். இப்ப நம்ம என்னடா பண்ண போறோம்னு சொல்லி இதுதான் உங்களுக்கு வந்து ஃபைனல் எண்ட் ஆஃப் த டே நமக்கு இதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா இங்கே குறுக்கி நெருக்கி நடந்துட்டு இருக்காரு. கிளாக் வேலை அடிச்சுட்டே இருக்கும். அந்த லாஸ்ட் சீன் வந்து ரொம்ப அழகா இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லி பண்ணிட்டே இருக்கு. சோ இந்த கோரஸ் எல்லாம் என்டர் பண்ணி இந்த வால் பண்ணுவோம். அதெல்லாம் சொன்னா அந்த ஒரு ஃபேமஸ் டைம் ஒன்லி டு ஒன்டர் அண்ட் லாஸ் அன்லாஃபுல் திங்ஸ் ஆர் நாட் பி ட்ரேட் யுவர் சோல் ஃபார் ஃபர்பிடன் உன்னோட நாலேஜுக்காக நீ இவ்வளவு விஷயம் கேவலமா பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த ஓல்டு மேன் வந்து பாடல்கிட்ட வந்து மன்னிப்பு கேள்வி சொல்லுவாரு. இதுக்கப்புறம் நான் பண்ணாலும் மன்னிக்கிறதுக்கு இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, நாலேஜ் டென்ஸ் பனிஷ்மெண்டா வரும்னு சொல்லிட்டு முடிக்கும் போது அவங்களோட புக்கை எரிச்சிட்டு அவளோட சுவர்ஸை வந்து இந்த சிஸ்டம் வந்து எடுத்துட்டு போயிடும். சோ பாஸ்டர்ஸ் வந்து இறந்துப்பாரு. இதுதான் வந்து இந்த டாட்டர் ஃபாஸ்டர்ஸோட பிளே வந்து முடியுது. சிக்னிபிகன்ஸ் பார்த்தோம் ஓவராலா டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் பிளே வந்து ஒரு ஜெர்மன் ஸ்காலர். அவர் நிறைய படிச்சு போர் அடிச்சனால பிளாக் மேஜிக் கத்துக்கணும்னு போற விபரத்தினால அவங்க ஒரு 4 இயர்ஸ் லூசிஃபர்ட்ட கொடுத்துட்டாரு. அதனால அவருக்கு வந்து கிரேட் பனிஷ்மெண்ட் காடுக்கு அகேன்ஸ்டா நம்ம ஏதாவது பண்ணோம்னா நமக்கு சிவியர் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் சொல்லி கிறிஸ்டியானிட்டி தீமா வச்சு மெயினா வச்சு கொடுத்துருக்காங்க. இதுதான் சிக்னிபிகன்ஸ். தீம்ஸ் பார்த்தோம்னா ஆம்பிஷன், நாலேஜ். சோ ரெண்டுமே ஒரு லெவல் தான் இருக்கும். அதுக்கு மேல போச்சுன்னா ஆபத்து. டேஞ்சர் ஆஃப் ஓவர் ரீச்சிங் ஹியூமன் லெவல்ஸ். குட் அண்ட் எவில்னா ஸ்ட்ரகிள் பிட்வீன் ரெப்பரன்ஸ் அண்ட் டேமேஜ். மனுப்பு கேட்கலாமா வேணாமா விட்டு அது ரெண்டுமே மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கோம். ஃப்ரீ ஃபில் அண்ட் வேட்னா ஃபர்தர் ஃபாஸ்டர் டேமினேஷன் இஸ் சூசன் ஆர் இன்விட்டபிள் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் ஒன் பார்த்தா ரிலிஜியஸ் மானிட்டியான கிறிஸ்டியன் தீமை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. இந்த பிளே ஃபுல்லாவே கிறிஸ்டியன்ஸ் மார்னிங் அவுட்ஸ் அண்ட் ஸ்லாவேஷனை பத்தி தான் அதிகமா தீம்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. வேற ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல யார் பெஸ்டா சொல்றீங்களோ அவங்கள பத்தி நெக்ஸ்ட் நான் வீடியோஸ் போடும்போது அவங்கள பத்தி போடுறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.